ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஹெச்எம் சேனல்ல திருமலை திருப்பதி இன்றைய தரிசன தகவல்கள் பார்க்கலாம். திருமலை வெங்கடேஷ பெருமாளை தரிசனம் செய்வதற்கான இலவச தரிசன டோக்கன்கள், எஸ்எஸ்டி டோக்கன்கள் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்கள் கீழ் திருப்பதியில தினமுமே கொடுப்பாங்க. இந்த இலவச தரிசன டோக்கன்கள் கீழ் திருப்பதியில மட்டும்தான் கிடைக்கும், திருமலையில எங்கேயுமே கிடைக்காது. இந்த இலவச தரிசன டோக்கன்களை ஆன்லைன் மூலமாகவும் புக் பண்ண முடியாது, நம்ம நேரடியாக வந்து தான் இந்த இடங்கள்ல வாங்கணும். இந்த இலவச தரிசன டோக்கன்கள் தேவைப்படக்கூடிய ஒவ்வொருத்தருமே அவங்களுடைய ஆதார் கார்டு ஒரிஜினல் அல்லது ஜெராக்ஸ் காப்பியோடு கியூல நின்று தான் இந்த டோக்கன்கள் வாங்கணும். 12 வயதிற்கு குறைவான குழந்தைகளுக்கு இந்த டோக்கன்கள் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. 12 வயது மற்றும் 12 வயதிற்கு மேற்பட்டவர்கள் யாருக்கெல்லாம் இந்த இலவச தரிசன டோக்கன்கள் தேவைப்படுதோ அவங்க எல்லாருமே அவங்களுடைய ஆதார் கார்டு ஒரிஜினல் அல்லது கிளியரான ஜெராக்ஸ் காப்பியோடு கியூல நின்று தான் இந்த டோக்கன்கள் வாங்கணும். மற்றவர்களுக்காக இன்னொருத்தர் கியூல நின்று இந்த தரிசன டோக்கன்கள் வாங்கி தர முடியாது. எஸ்எஸ்டி டோக்கன்கள் கீழ் திருப்பதியில 3 இடங்கள்ல கிடைக்கும். பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசம், ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசம், அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸ். எஸ்எஸ்டி டோக்கன்கள் வாங்கினால் நீங்க திருமலைக்கு பஸ், பிரைவேட் வெஹிக்கிள்ஸ், ஓன் வெஹிக்கிள்ஸ் அல்லது அலிப்பிரி மற்றும் ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து போகலாம். எஸ்எஸ்டி டோக்கன்ஸை எங்கேயும் எந்த இடத்துலையுமே ஸ்கேன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க திவ்ய தரிசன டோக்கன் வாங்கினால் ஸ்ரீவாரிமெட்டு வழியாக தான் நடந்து போகணும். ஸ்ரீவாரிமெட்டுடைய 1200வது படியில உங்களுடைய திவ்ய தரிசன டோக்கனை ஸ்கேன் பண்ணிக்கணும். அப்படி ஸ்கேன் பண்ணால் மட்டுமே அந்த திவ்ய தரிசன டோக்கன் தரிசனத்திற்கு செல்லுபடியாகும். உங்களுக்கு எந்த நாளுக்குரிய தரிசன டோக்கன் கிடைச்சிருக்கோ அந்த நாள் தான் நீங்க ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து போய் உங்க டோக்கனை ஸ்கேன் பண்ணணும். திவ்ய தரிசன டோக்கன்ஸ் அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸ்ல மட்டும் தான் கிடைக்கும். மீதம் இருக்கக்கூடிய 2 இடங்கள்ல கிடைக்காது. அலிப்பிரி வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கோ அல்லது அலிப்பிரி நடைபாதையிலேயோ எந்த இடத்திலையுமே அலிப்பிரி நடைபாதை பக்தர்களுக்கு என்று பிரத்யேகமாக எந்தவித திவ்ய தரிசன டோக்கன்ஸும் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் தற்போது கொடுப்பது கிடையாது. அலிப்பிரி வழியாக நடந்து போறீங்க, உங்களுக்கு டோக்கன் தேவைப்பட்டால் கீழ் திருப்பதியில கொடுக்கப்படக்கூடிய எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் வாங்கிட்டு நீங்க அலிப்பிரி வழியாக நடந்து போகலாம். அலிப்பிரி மற்றும் ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து போறதுக்கு எந்தவித டோக்கனோ டிக்கெட்டோ இருக்க வேண்டும் என்பது அவசியம் கிடையாது. உங்ககிட்ட எந்த டிக்கெட்டும் இல்லை, டோக்கனும் இல்லை என்றாலுமே இந்த 2 நடைவழி பாதை வழியாக நீங்க நடந்து போய் திருமலைக்கு போன பிறகு டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசன கியூல ஜாயின் பண்ணி கூட நீங்க பெருமாளை தரிசனம் செஞ்சுக்கலாம். நேரடி சர்வ தரிசனம் மூலம் தரிசனம் செய்வதற்கு ஆதார் கார்டு, ஓட்டர் கார்டு எதுவுமே ஐடி ப்ரூஃப் தேவை கிடையாது. உங்ககிட்ட ஆல்ரெடி தரிசன டிக்கெட் இருக்கு, அந்த தரிசன டிக்கெட்டை வைத்தே நீங்க இந்த நடைவழி பாதை வழியாக நடந்து போகலாமா? தாராளமாக நடந்து போகலாம். டோக்கன் கண்டிப்பாக வாங்கணும் என்பது அவசியம் கிடையாது. ஆல்ரெடி உங்க தரிசன டிக்கெட் இருந்தால் அந்த தரிசன டிக்கெட்டை வைத்தே நீங்க தரிசனம் பார்த்துக்கலாம். டிக்கெட் இல்லை, எனக்கு டோக்கன் தேவைன்னு சொல்லக்கூடியவங்க நீங்க கீழ் திருப்பதியில டோக்கன்கள் வாங்கிக்கலாம். நீங்க அதிகாலை நேரத்துல போயும் உங்களுக்கு டோக்கன் கிடைக்கலன்னா நீங்க நேரடியாக திருமலைக்கு போய் டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் மூலமாகவும் பெருமாளை தரிசனம் செஞ்சுக்கலாம். கீழ் திருப்பதியில கொடுக்கப்படக்கூடிய இந்த இலவச தரிசன டோக்கன்கள் இன்று ஏப்ரல் 7ஆம் தேதி அதிகாலை 5 மணி தொடங்கி நாளை ஏப்ரல் 8ஆம் தேதிக்குரிய இலவச தரிசன டோக்கன்களான எஸ்எஸ்டி டோக்கன்கள் 10,000 டோக்கன்களும் திவ்ய தரிசன டோக்கன்கள் 2,000 டோக்கன்களும் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இதில் எஸ்எஸ்டி டோக்கன்கள் காலை 6:18 மணி வரைக்கும் கிடைத்தது. திவ்ய தரிசன டோக்கன்கள் காலை 6:40 மணி வரைக்கும் கிடைத்தது. இந்த டோக்கன்கள் வாங்குவதற்கு நேற்று இரவு 9 மணி 10 மணியிலிருந்தே டோக்கன் கொடுக்கப்படக்கூடிய இடங்கள்ல பக்தர்கள் வெயிட் பண்ண காரணத்தினால இரவு 2 மணிக்கே கியூல ஜாயின் பண்றதுக்கு பக்தர்களை அலோ பண்ணிட்டாங்க. அதற்கடுத்து அதிகாலை 5 மணி தொடங்கி டோக்கன் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த டோக்கன்கள் தேவைப்படக்கூடியவங்க முதல் நாள் இரவு நீங்க 12 மணிக்கெல்லாம் இந்த டோக்கன் கொடுக்கப்படக்கூடிய இடங்கள்ல வெயிட் பண்ணால் கியூ ஓபன் பண்ணதும் நீங்க கியூல முன்னாடி ஜாயின் பண்ணி டோக்கன்கள் வாங்கிக்கலாம். கடந்த 1 மாதமாகவே மேக்சிமம் காலையில 6:30 மணிக்குள்ள இந்த இலவச தரிசன டோக்கன்கள் கொடுத்து முடிச்சிடுறாங்க. ஒன்ஸ் டோக்கன் எல்லாம் கொடுத்து முடிச்சு கவுண்டர்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா அதற்கடுத்து மறுநாள் அதிகாலை தான் கவுண்டர் ஓப்பன் செஞ்சு அதற்கு மறுநாளுக்கான தரிசன டோக்கன்கள் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. நீங்க இன்னைக்கு தரிசன டோக்கன் வாங்குறீங்கன்னா அதே நாளுக்குரிய தரிசனத்திற்கான டோக்கன்ஸ் கொடுக்க மாட்டாங்க, மறுநாளுக்கான தரிசன டோக்கன்ஸ் தான் கொடுப்பாங்க. நேற்று டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனத்துல 6 மணி நேரத்திலேயே தரிசனம் பார்த்து முடித்ததாக டிடிடி குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு டோக்கன் கிடைக்கலன்னா நீங்க நேரடியாக திருமலைக்கு போய் டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் கியூல ஜாயின் பண்ணிக்கலாம். நேற்றைய வீடியோவில் குறிப்பிட்டது போலவே இன்று தொடங்கி செவ்வாய்க்கிழமை தொடங்கி பக்தர்கள் கூட்டம் குறைய ஆரம்பிக்கும் என்று குறிப்பிட்டது போலவே நேற்று
டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனத்தினுடைய பக்தர்களினுடைய கூட்டம் குறைந்த காரணத்தினால 6 மணி நேரத்திலேயே பக்தர்கள் தரிசனம் பார்த்து முடிச்சிருக்காங்க. இது மிக மிக குறைவான தரிசன நேரம் தான் சர்வ தரிசனத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ டோக்கன் கிடைக்காத பட்சத்தில் அன்றைய நாள் முழுவதும் மறுபடியும் டோக்கனுக்காக வெயிட் பண்ணி மறுநாள் அதிகாலை கொடுக்கக்கூடிய டோக்கன்கள் வாங்குவதற்கு பதிலாக இப்போ சர்வ தரிசனத்தில் குறைவான தரிசன நேரம் ஆகக்கூடிய காரணத்தினால திருமலைக்கு நேரடியாக போய் சர்வ தரிசனம் மூலமாகவே நம்ம பெருமாளை ஈஸியாக தரிசனம் செஞ்சுட்டு வந்துடலாம். இப்போதைக்கு சர்வ தரிசனம் பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்குது. ஏன்னா குறைந்த தரிசன நேரம் ஆகக்கூடிய காரணத்தினால எப்படியும் நம்ம டோக்கன் வாங்கணும்னா முதல் நாள் இரவுல இருந்து வெயிட் பண்ணி அதற்கடுத்து டோக்கன் வாங்கிய பிறகு அன்றைய நாள் முழுவதும் வெயிட் பண்ணிட்டு அதற்கடுத்த நாள் தான் நம்ம தரிசனம் பார்க்க முடியும். ஸோ கிட்டத்தட்ட 2 நாட்கள் வெயிட் பண்ணக்கூடிய சூழ்நிலை டோக்கன் தரிசனத்திற்கு இப்போதைக்கு இருக்கு. ஆனால் நேரடி சர்வ தரிசனத்துல குறைவான தரிசன நேரம் ஆகக்கூடிய காரணத்தினால நம்ம திருப்பதிக்கு வந்து ரீச் ஆன உடனே திருமலைக்கு பஸ் மூலமாக போயிட்டோம்னா நேரடி சர்வ தரிசனத்துல அதே நாளையே தரிசனம் பார்த்துட்டு அதே நாளே நம்ம ஊருக்கும் திரும்பிடலாம். உங்களுடைய கன்வீனியன்ஸும் பார்த்துக்கோங்க. நேரடி சர்வ தரிசனத்தில் எத்தனை மணி நேரம் தரிசனத்திற்கு ஆகுது என்பது கியூவில் ஜாயின் பண்ணும்போதே அங்கே இருக்கக்கூடிய சேவாக்ஸ் போலீஸ் அஃபிஷியல்ஸ் கிட்ட கேட்டு விசாரிச்சுக்கோங்க. உங்களால் அத்தனை மணி நேரம் கியூவில் நிற்க முடியும்னா நீங்கள் நேரடி சர்வ தரிசனம் மூலம் தரிசனம் பார்த்துக்கலாம். இல்லை எங்களுக்கு டோக்கன் வாங்கி தரிசனம் பார்க்கறது பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும்னா நீங்கள் டோக்கன் கூட ப்ரிஃபர் பண்ணலாம். அது ஒவ்வொருத்தருடைய பர்சனல் சாய்ஸ் தான். இன்று மதியம் 1 மணிக்கு டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனத்தினுடைய ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பார்த்த சமயத்தில் நேரடி சர்வ தரிசனத்தினுடைய கியூ கிருஷ்ண தேஜா சர்க்கிள்ல இருந்து ஆரம்பமாகுது. 5077 பக்தர்கள் கம்பார்ட்மெண்ட்ஸ்ல நேரடி சர்வ தரிசனத்திற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. 19800 பக்தர்கள் ஆல்ரெடி நேரடி சர்வ தரிசனம் மூலம் தரிசனம் பார்த்து முடிச்சிருக்காங்க. மேலும் 10123 பக்தர்கள் இன்று தரிசனம் பார்க்க முடியும் என்பதையுமே டிடிடி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்று காலை 7 மணிக்கு டிடிடி கொடுத்திருக்கக்கூடிய அப்டேட்டின் படி டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசன பக்தர்கள் 7 கம்பார்ட்மெண்ட்ஸ்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பதாகவும் அவர்களுக்கு தரிசனத்திற்கு 6 மணி நேரம் ஆகிறதாகவும் டிடிடி குறிப்பிட்டிருந்தாங்க. நேற்று ஏப்ரல் 6ஆம் தேதி திருமலை தரிசனத்திற்கு வந்த மொத்த பக்தர்களினுடைய எண்ணிக்கை 77,294. முடிக்காணிக்கை கொடுத்த பக்தர்கள் 26,796. உண்டியல் காணிக்கை 4.75 கோடி. டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசன பக்தர்கள் நேற்று 7 கம்பார்ட்மெண்ட்ஸ்ல வெயிட் பண்ணதாகவும் அவர்களுக்கு தரிசனத்திற்கு 6 மணி நேரம் ஆனதாகவும் டிடிடி குறிப்பிட்டிருக்காங்க. 300 ரூபாய் தரிசன டிக்கெட் மூலம் தரிசனம் பார்ப்பதற்கு 2 முதல் 5 மணி நேரமும், டோக்கன்கள் மூலம் தரிசனம் பார்ப்பதற்கு 2 முதல் 6 மணி நேரமும், நேரடி சர்வ தரிசனம் மூலம் தரிசனம் பார்ப்பதற்கு 6 முதல் 12 மணி நேரமும் ஆகலாம். இந்த தரிசன நேரமானது நம்ம கியூல ஜாயின் பண்ணக்கூடிய நேரத்தை பொறுத்தும் அன்றைய நாள் திருமலையில் இருக்கக்கூடிய பக்தர்களினுடைய கூட்டத்தை பொறுத்தும் கூடுதலாகவோ குறைவாகவோ கூட ஆகலாம். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய தரிசன தகவல்கள் உடனுக்குடன் உங்களுடைய மொபைலில் கிடைப்பதற்கு எங்களுடைய சேனலினுடைய வாட்ஸ்அப் மற்றும் டெலகிராம் சேனல்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சேனல்ஸினுடைய லிங்க் இந்த வீடியோனுடைய ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் நான் கொடுத்துருக்கேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.